ஸோ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2012 இருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் தி சீசன் வந்து இது வரைக்கும் சிஎஸ்கேவோட ஸ்டார்டிங் லெவனில் ரச்சின் ரவீந்திரா இருப்பாரா இல்ல டெவான் கான்வே பும்ரா இல்லாத மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு ஹர்திக் பாண்டியா பேன் அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் எப்படி மிச்சல் சாண்டர் சேப்பாக் பிச்சில் ரொம்ப லீத்தலா இருப்பாரு. ஏன்னா சிஎஸ்கே டீமுக்காக 8 வருஷம் ஆடி இருக்காரு. ஸோ அவருக்கு சேப்பாக் பிச் கை வந்த கலை. ஹை கைஸ், ஸோ எல் கிளாசிகோ சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் பற்றி தான் ப்ரிவியூ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் தான் நடக்க போகுது. சேப்பாக் ஸ்டேடியமில் நடக்க போகுது. ஸோ இது வந்து சேப்பாக்கில் நடக்கிறதுனால சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2012 இருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் தி சீசனை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். அது போக அவங்களோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் பேனில் இருக்காரு. அது போக ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஒரு ஏப்ரல் ஸ்டார்டிங் வரைக்குமே அவர் ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ்னே சொல்லலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலுமே அவங்களுக்கு சில அட்வான்டேஜஸும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டர் வந்து சிஎஸ்கே டீம்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆல்ரெடி 8 இயர்ஸ் நம்ம கூட தான் இருந்தார். சேப்பாக் பிச்சில் நிறையவே விளையாடி இருக்காருன்னு சொல்லலாம், இல்லை ப்ராக்டிஸ் மேட்சஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிச்சஸ் வந்து அவர் வந்து கை வந்த கலை. அது வந்து அவர் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருப்பார். அது போக முஜிபுர் ரஹ்மான் இருக்காரு, ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். அவரும் ஒரு நல்ல பவுலர்னே சொல்லலாம். ஸோ அந்த ஸ்பின் ட்ராக், அந்த ஸ்பின் கண்டிஷன்ஸ்க்கு இவங்க 2 பேரும் ஒரு நல்ல சூட்டபிள் கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க. ஓகே, அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ டிவான் கான்வே ஆகட்டும், ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகட்டும், இல்லை ரச்சின் ரவீந்திரா, இல்லை திரிபாதி, சிவம் துபே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லைனப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பின் ஆடக்கூடிய ஒரு நல்ல பேட்ஸ்மேன்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, இப்போ சிஎஸ்கேவோட ஒரு ஸ்டார்டிங் 11 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், டிவான் கான்வே இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் ரச்சினோட ஃபார்ம் ஆகட்டும், சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் அடித்த விதமாகட்டும் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு டவுட் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கான்வே விளையாடுவாரா இல்லை ரவீந்திரா விளையாடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரவீந்திரா உள்ள வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே ருத்துராஜ் மற்றும் கான்வேயோட அந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 2023 ஐபிஎல் ட்ராஃபி நம்ம ஜெயிக்கிற ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதையே வந்து மிஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பேஸ்ட் ஆன் தி ஃபார்ம் வந்து ரச்சின் ரவீந்திராவோட போவேன். இல்லை அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்போட அந்த டெம்போவுக்காக கான்வே இல்லை ருத்து அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் பார்ப்போம். ஸோ 1 டவுனில் வந்து ராகுல் திரிபாதி, 4ல் வந்து துபே வச்சுருப்பேன், 5ல் சாம் கரன் வச்சுருப்பேன், 6ல் வந்து விஜய் சங்கர் ஆடுவார், 7ல் வந்து ஜட்டு, 8ல் எம்எஸ்டி, 9ல் அஸ்வின், 10 கலீல் அகமத், 11 வந்து நூர் அகமத், அப்புறம் இம்பாக்ட் சப் வந்து பதிரானா. அந்த மாதிரி தான் என்னோட பிளேயிங் 11 இருக்கும். நீங்கள் கேட்கலாம் ஏன் விஜய் சங்கர்லாம் ஏன் டீமில் இருக்கார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எதுக்காக நான் ஒரு ரீசன் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவம் துபே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டால் பேட்ஸ்மேன் இல்லையா, அவர் வந்து ஒரு ஸ்பின் நல்லா ஆடக்கூடியவர். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து டால் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் லென்த் மிஸ் பண்ணி குட் லென்த்லேருந்து கொஞ்சம் முன்னாடி போட்டாலுமே பார்த்துருப்பீங்க சிக்ஸ் அடித்து தூக்கி போட்டுருவார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. சேம் அதே தான் விஜய் சங்கரும் கூட சேம் ஹைட்டில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்டர் வித் சிவம் துபேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் விஜய் சங்கர் இருக்காரு. ஸோ அதே தான் அவருக்கும். அவரும் ஒரு ஸ்பின் ஹிட்டர் தான், நல்ல ஒரு ஸ்பின் ஹிட்டர் தான். ஸோ அந்த அடிப்படையில் தான் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக விஜய் சங்கர் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். சிவம் துபே எப்படி சிஎஸ்கே எப்படி மாற்றினாங்களோ அதே மாதிரி விஜய் சங்கரும் மாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் விஜய் சங்கரை வந்து மிடில் ஆர்டர்ஸில் ஸ்பின் ஹிட்டராக சிவம் துபே கூட வச்சுருப்பேன். ஸோ இந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் ட்ரைக்கான ஜட்டு, அஸ்வின், நூர் அகமது 3 பேருமே இருக்காங்க. ஸோ நமக்கு அது ஸ்பின் கண்டிஷன்ஸ்க்கு அது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லலாம் சேப்பாக் கண்டிஷன்ஸ்க்கு. அது போக நம்மளுக்கு ஃபாஸ்ட்டுக்காக கலீல் அகமது இருக்காரு, சாம் கரன் இருக்காங்க, அப்புறம் பதிரானா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அது போக சிவம் துபேவோ இல்லை விஜய் சங்கரோ ஒரு மீடியம் பேஸ் போடக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்காங்க. இன்கேஸ் கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா மேபி அன்ஷுல் கம்போஜை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யாருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மேபி விஜய் சங்கருக்கு ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அன்ஷுல் கம்போஜை கூட கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அஸ்வின் வந்து நம்பர் 9ல் வராரு. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பேட்டிங் லைனப் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்ஷுல் கம்போஜ் உள்ளே கொண்டு வந்தால் பவுலிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். எந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இந்த பிளேயிங் 11 தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸோட ஸ்டார்டிங் 11 எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். முக்கியமாக மறந்துடக்கூடாது ஹர்திக் பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பேனில் இருக்காரு. ஸோ நம்ம பார்க்குறது வந்து சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச்சில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ ஹர்திக் பாண்டியா இல்லை, ஸோ பும்ராவும் இல்லை. அவங்க இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் ஜாக்ஸ் மற்றும் ரோஹித் சர்மா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்கலாம் ரியான் ரக்கெல்டன் இருக்காரு, அவர் வச்சு ஓப்பன் பண்ணலான்னு. மேபி இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸோட தான் போவாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். ஸோ சேப்பா கண்டிஷன்ஸ்க்கு வில் ஜாக்ஸ் இருந்தால்
அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வில் ஜாக்ஸ் அப்புறம் ரோஹித் சர்மா ஓப்பனிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் டவுன்ல பார்த்தீங்கன்னா திலக் வர்மா இல்லைன்னா ஸ்கை மாறி மாறி வருவாங்க. 2-3ல வந்து சாரி 3-4ல வந்து திலக் வர்மா, ஸ்கை மாறி மாறி இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நமன் தீர் இருப்பாரு. நமன் தீர் இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து கார்பின் பாஷ். ஹர்திக் பாண்டியா இல்லாததுனால ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ கார்பின் பாஷ் வந்து வச்சிருப்பாங்க நம்பர் 5ல. ஸோ 6 வந்து ராபின் மின்ஸ் இருப்பாரு. ராபின் மின்ஸ் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஏன்னா ரியான் ரிகல்டன் நான் எடுக்கல, அதனால ராபின் மின்ஸ் இருப்பாரு. இன்கேஸ் ரியான் ரிகல்டன் எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ராபின் மின்ஸ் இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டர் ஒரு ஸ்பின் பவுலர், ஒரு ஆல்ரவுண்டர். நெக்ஸ்ட் நம்ம தீபக் சகர் இருக்காரு. அப்புறம் ட்ரெண்ட் போல்ட், கரண் சர்மா. அதுக்கப்புறம் இம்பாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் இருப்பாரு. ஏன்னா இது வந்து சேப்பா கண்டிஷன்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் லைன் அப் எடுத்துறதுனால கரண் சர்மாவும் இருப்பாரு. இன்கேஸ் அடுத்த மேட்சஸ்லாம் போக போக சேஞ்சஸ் நடக்கலாம். ஸ்பின் கண்டிஷன்ஸ்க்காக கரண் சர்மா, முஜிபுர் ரஹ்மான், மிச்சல் சாண்டர் இருக்காரு. அது போக பார்ட் டைம் ஸ்பின்னான வில் ஜாக்ஸ் அவரும் இருப்பார். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து சேப்பா கண்டிஷன்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். மேபி ஓகே. இந்த 2 டீமை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, எந்த டீமுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி சிஎஸ்கேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட ஹோம் பிட்ச்ல விளையாடுறோம். அதுவும் இல்லாம நம்மகிட்ட இதுவரைக்கும் எந்த இன்ஜூரி கன்சர்ன்ஸ் எதுவுமே இல்ல. நம்ம நினைக்கிற மாரி ஸ்குவாட கொண்டு போலாம் அப்படிங்கிறது நான் விருப்பப்படுறேன். ஸோ அதே மாரி எம்ஐல பார்த்தீங்கன்னா, இப்ப 2 ஸ்டார் பிளேயர்ஸ் இல்லாதது அவங்களுக்கு ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அது போக அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் 2012ல இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் மேட்சஸ் ஜெயிக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அந்த ஒரு இதுவும் அவங்க மைண்ட்ல வந்து ஒரு ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. இருந்தாலும் அந்த மேட்சஸ்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் மேட்சஸ் போகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப க்ளோஸ்லி கண்டெஸ்டட் மேட்சாக தான் போகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா? இல்ல எம்ஐ வின் பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபேண்டஸி 11 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2 டீமையும் கம்பைன் பண்ணி எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ஃபேண்டஸி 11ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிக்ஸ் வந்து நான் சொல்றேன். ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து நம்பர் 1ல இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து வில் ஜாக்ஸ் அவர் கூட வந்து நான் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ராகுல் திரிபாதி. 4ல திலக் வர்மா, 5ல சிவம் துபே, 6ல சாம் கரன், 7ல சாண்ட்னர், 8 ஜடேஜா, 9 கலீல் அகமது, 10ல போல்ட், 11 வந்து நூர் அகமது. ஸோ என்னோட காம்பினேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் போகும். ஸ்கையை எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லோ பிச்சஸில் வந்து அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அதனால தான் அவர் எடுக்கல. ஸோ என்னோட ஃபேண்டஸி 11 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஃபேண்டஸி 11 ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர். பை.